రాజకీయాల్లో మహిళ కొనసాగడం చాలా కష్టమవుతోందని, ఇలాంటి కష్టాలన్నింటినో జయలలిత అధిగమించారని అన్నాడీఎంకే తాత్కాలిక ప్రధాన కార్యదర్శి శశికళ అన్నారు. పూర్తి 5 ఏళ్ల పాటు తమిళనాడులో అన్నాడీఎంకే కొనసాగుతుందన్న ఆమె మద్దతుదారులతో చర్చించేందుకు చిన్నమ్మ గోల్డెన్ బే రిసార్ట్కు చేరుకున్నారు. వరుసగా 2వ రోజు అక్కడున్న శాసనసభ్యులతో భవిష్యత్ కార్యాచరణపై చిన్నమ్మ మంత్రాంగాన్ని నడుపుతున్నారు. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டு விடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம். இதை எனக்கு என் நண்பர் அனுப்பி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, இதை பாருங்க என்று கேட்டார். நான் அதை கையில் எடுத்து வந்தேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவசியம். இது மாதிரி ஒரு பெண் அரசியலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை புரட்சி தலைவி காலத்திலேயே நான் அதை பார்த்துருக்கேன். அதில் அவங்க மீண்டு வந்தாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சோதனைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டு அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு எம்பிக்கள் போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுல யார் யார் பின்னணியில இருக்காங்க என்பது போக போக நீங்களே தெரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. நாங்க அதை பத்தி கலந்து ஆலோசிக்கிறோம். மேடம், ஆட்சி அப்போ அமைப்பு நம்பிக்கிறீங்க மேடம்? எப்ப என்னைக்குள்ள ஆட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கும். 4.5 ஆண்டு காலத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக தான் மக்களுக்காக செயல்படும் என்பதையும் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில் அங்க அதாவது ஓபிஎஸ் தொடர்ந்து உங்கள் மீது குற்றச்சாட்டுகள் பல்வேறு புகார்கள் தெரிவிச்சுட்டே இருக்காங்க மேடம். நாங்கள் தக்க நேரத்தில் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஓகே மேடம், நன்றி மேடம்.